என்னை சூழ்ந்தோருந்தன் ஆளுகையைத்தானே எதிர்த்திடும் வேளையில் என்னை சூழ்ந்தோருந்தன் ஆளுகையைத்தானே வெளியீட்டு விழா. இந்நிகழ்வு தேசிய கீதம் மற்றும் இறை வணக்கத்துடன் ஆரம்பிப்போம். அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதமும் இறை வணக்கத்தையும் பாடுவோம். ஜனகன மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சேந்த குஜராட்ட மராட்டா திராவிட உட்கல வங்கா. ओम नमो भगवते श्री हरि कृष्णाय. ओंकार ध्वनियोடு சொல்வேன் கிருஷ்ணா, ஓங்கார ध्वनिயோடு சொல்வேன் கிருஷ்ணா. நாமம் சொல்ல சொல்ல உள்ளில் ஒரு ஞானம், என்னாலும் அழியாத அன்பே அதன் தீபம். உன்னாமம் சொல்ல சொல்ல உள்ளில் ஒரு ஞானம், என்னாலும் அழியாத அன்பே அதன் தீபம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஹரி கிருஷ்ணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஹரி கிருஷ்ணாய. ராமராஜ்யம் தேவராஜ்யம் லஹரி கிருஷ்ண ராஜ்யம். ராமராஜ்யம் தேவராஜ்யம் லஹரி கிருஷ்ண ராஜ்யம். கருணை சாகரம் வருகை கூறிடும் காட்சி இதை காண புண்ணியம். கருணை சாகரம் வருகை கூறிடும் காட்சி இதை காண புண்ணியம். நிகரில்லா தெய்வமே ஸ்ரீ லஹரி கிருஷ்ணர் சரிதமே. நிகரில்லா தெய்வமே ஸ்ரீ லஹரி கிருஷ்ணர் சரிதமே. பாற்கடல் வாசம் செய்யும் நாராயணம், அன்பால் நம்பால் தோன்றுமே. தென்கோடி வந்திறங்கும் நல்மோகணம், இருத்தாள் மலர்கள் சரணமே. நிகரில்லா தெய்வமே ஸ்ரீ லஹரி கிருஷ்ணர் சரிதமே. நிகரில்லா தெய்வமே ஸ்ரீ லஹரி கிருஷ்ணர் சரிதமே. ஆதிவேள்வியான ஜோதி லஹரி கிருஷ்ணரே, அவர் பரம ஞானம் தேடுவோர்க்கு ஜீவ
விருட்சமே. ஆதிவேள்வியான ஜோதிலஹரி கிருஷ்ணரே, அவர் பரம ஞானம் தேடுவோர்க்கு ஜீவ விருட்சமே. ஸ்ரீமன் நாராயணன் நாமம் பாராயணம் செய்ய 1000 ஆண்டு உயிர் வாழுமே. ஸ்ரீமன் நாராயணன் நாமம் பாராயணம் செய்ய 1000 ஆண்டு உயிர் வாழுமே. கலிய வழிய செய்திடும் ஸ்ரீலஹரி கிருஷ்ணரே, அவர் சத்யநகர தத்துவம் தேடி வருகவே. கலிய வழிய செய்திடும் ஸ்ரீலஹரி கிருஷ்ணரே, அவர் சத்யநகர தத்துவம் தேடி வருகவே. நிகரில்லா தெய்வமே ஸ்ரீலஹரி கிருஷ்ணர் சரிதமே. நிகரில்லா தெய்வமே ஸ்ரீலஹரி கிருஷ்ணர் சரிதமே. ராமராஜ்யம் தேவராஜ்யம் லஹரி கிருஷ்ணராஜ்யம். ராமராஜ்யம் தேவராஜ்யம் லஹரி கிருஷ்ணராஜ்யம். கருணை சாகரம் வருகை கூறிடும் காட்சியிலே காண புண்ணியம். கருணை சாகரம் வருகை கூறிடும் காட்சியிலே காண புண்ணியம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சிறப்பு வருகையாளருக்கும் உங்கள் அனைவரையும் மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வானவில்லின் வண்ணங்கள் 7, இசையின் சுரங்கள் 7, யுகங்கள் 7, வாரத்தின் நாட்கள் 7, ஒரு குறட்பாவின் வார்த்தைகளும் 7. 7 வார்த்தைகள் அடங்கிய ஒவ்வொரு குறட்பாவும் பொதுவான வாழ்க்கை நெறியின் முன்வைக்கிறது. 7 என்ற எண்ணே ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. திருக்குறளுக்கு பல விளக்க உரைகளை கூறியிருக்கிறார்கள். பேசாத புலவரும் இல்லை, எழுதாத அறிஞரும் இல்லை. பள்ளி பருவத்தில் திருக்குறள் பயில்விக்கப்படுகின்றது. பருவம் வளர வளர அதுவும் நுட்பமாக கற்பிக்கப்படுகின்றது என்பதே அதன் சிறப்பு. எனவே எல்லா பருவத்தாருக்கும் வேண்டிய விரும்பிய நூல் இதுவே. ஆகவே இத்திருக்குறளை ஆன்மீக பார்வையில் ஆசிரியர் திரு தேவார்சி லாரி ஐயா அவர்கள் எளிமையாக தொகுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் முதல் பாகமாக 5 அதிகாரத்தில் உள்ள 50 குறட்பாக்களை மனுஜோதி ஆசிரமம் ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தகத்தை அர்ஜுனா வெளியீட்டின் மூலமாக திருநெல்வேலியில் வெளியிடுகின்றோம். இந்த வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்த வந்துள்ள மதுரை உயர் நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு எஸ் மீனாட்சி சுந்தரம் பிஎஸ்சி பிஎல் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து இந்திய வானொலி ஒளிபரப்பின் பன்மலை ஒளிபரப்பினர் முன்னாள் துணை இயக்குநராக பணியாற்றிய திரு மகா சோமாஸ் கந்தமூர்த்தி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். பாவூர் சத்திர வழக்கறிஞர் திரு போ சிவ பத்மநாபன் MABL அவர்களை மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திருநெல்வேலி மூத்த வழக்கறிஞர் திரு மு ராமநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பு பேச திரு நிர்மல்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நடைபெறுகிற தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழாவில் ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தகத்தை நாம் வெளியிட இருக்கின்றோம். அதற்கு வருகை தந்த அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடைபெற்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரைய நிகழ்த்த வந்திருக்கிறார் திரு மீனாட்சி சுந்தரம் உயர்நீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். விண்ணிலே விதைத்த விதைகள் யாவும் மண்ணிலே விதைந்து பெருகும் என்று எங்களது லஹரி கிருஷ்ணா அவர்கள் கூறினார்கள். அதன் அடிப்படையில் எங்களை அழைத்து ஆல் இந்தியா ரேடியோவில் திருநெல்வேலியிலும்
கொடைக்கானல், மதுரை, கோவை என்ற பகுதிகளில் இருக்கிற எல்லா ஆல் இந்தியா ரேடியோவிலும் எங்கள் செய்திகளை வெளியிட்டார்கள். அதன் மூலமாக நாங்கள் விண்ணிலே விதைத்த விதைகள் யாவும் இந்த மண்ணிலே பெருகி வந்திருக்கிறது. அதன் மூலமாக எங்கள் ஆசிரமத்துடன் தொடர்பு கொண்ட அநேக மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணமாக இருந்த எங்களது முன்னாள் துணை இயக்குனர் AAR FI மதுரையிலிருந்து வந்திருக்கும் திரு மகா சோமஸ்கந்தர்மூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பை நல்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்று வெளியிடப்படுகின்ற புத்தகத்தை வெளியிட வந்திருக்கிற சிவபக்தநாதன் MABL வழக்கறிஞர் பாவூர் சத்திரத்தில் இருந்து வந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வெளியிடப்படுகின்ற புத்தகத்தை வாங்குவதற்காக திரு ராமநாதன் மூத்த வழக்கறிஞர் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறார். அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக லைன் டாக்டர் KP ஜான் சுபாஷ் இரண்டாம் துணை ஆளுநர் லைன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களும் எங்களது அன்பின் அழைப்பிற்கிணங்க இங்கே வந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்ற எங்களது மனுஜோதி ஆசிரமத்தின் கூறிக்கொள்வதோடு இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் வருக வருக என கூறிக்கொள்கிறோம். இந்நிகழ்வின் முதல் அங்கமாக தலைமையுரையாற்ற திரு S. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர்களை வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மனுஜோதி இன்டர்நேஷ்னல் வழங்குகின்ற ஸ்ரீமத் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் மகிமையின் சன்னதியிலே நடைபெறுகின்ற தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழா. இந்த இனிய விழாவிலே நாம் பார்க்க வேண்டியது தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழா என்பதாகும். இந்த ஆன்மீக நூல் வெளியீட்டு விழாவினுடைய கருப்பொருள் ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தகமாகும். அது வால்யூம் 1 வால்யூம் 2 என்று ஆங்கிலத்திலே கூறுவது போல குறள் ஓசை 1 என்று இன்று அந்த புத்தகம் வெளியிடவிருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வரவிருந்ததாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய பணி நிமித்தின் காரணமாக அவர்கள் பங்கேற்க முடியவில்லை. இருந்த பொழுதும் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறையை அனுப்பியிருக்கிறார்கள். அதை பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றவர் அருமை சகோதரர் சிவ பத்மநாபன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மிக குறுகிய நேரத்திலே அந்த விழா நடைபெறும். ஆனால் இந்த விழாவிலே நாம் பங்கேற்பதிலே நான் பெருமை கொள்வது என்னவென்றால், ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்பது நாம் பார்க்கின்ற இந்த திருக்குறள் என்ற புத்தகம் எல்லோருக்கும் தெரிந்தது. இதை அறியாதவர்கள் யாரும் இல்லை. எனக்கு முன்னாலே பேசிய அறிமுக உரையிலே பேசியவர் அருமையாக கூறினார். சின்ன பிள்ளையிலே இருந்து பெரியவர் வரை இந்த திருக்குறளை படிக்காதவரும் இல்லை, பார்க்காதவரும் இல்லை, நுகர்வாதும் இல்லை. ஆனால் இந்த திருக்குறள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும், அதாவது அவருக்கு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு கருத்து அதற்கு ஏற்றாற்போல் இருக்கிறது. இந்த கருத்து அந்தந்த வயதுக்கு ஏற்ப நுட்பமாக ஆழமாக பார்த்து கொள்வதற்கு ஏதுவாக அது இருக்கிறது. அதே போன்று அதை தொடாத அறிஞர்களும் இல்லை. எத்தனையோ உரை இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருடைய பார்வையிலும் அந்த திருக்குறள் பல்வேறு கருத்துக்களை கூறுவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த அளவிலே காலத்தில் எந்த காலத்திலும் யாராலும் படித்து உணர்ந்து நுகரக்கூடிய அளவிலே அந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த நூலை நமது ஆசிரியர் அருமை சகோதரர் காலம் சென்ற தேவாசிரியர் இமானுவேல் லாரி அவர்கள் அவருடைய இந்த புத்தகத்திலே கூறுகிறார்கள், ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற இந்த தொடர் வரிசை புத்தகமானது திரு தலைப்பட்டார் தீர துறந்தார் என்ற குறளுக்கேற்ப உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்துகின்ற பொழுதிலே 5 தலைப்புகளிலே உள்ள குறள்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவை முறையே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், அன்புடைமை. இதிலே முதல் 4 அதிகாரங்களும், அதாவது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்பவை அடுத்தடுத்து வரக்கூடியவை ஆகும். அதாவது 1, 2, 3, 4 என்ற தொடர்ச்சியாக வரக்கூடிய தலைப்புகளாகும். அன்புடைமை 8வது அதிகாரம் ஆகும்.
ஆக இந்த 4 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த நூல் இந்த முதல் தொகுதி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் தொகுதியிலே நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த கருத்துக்கள் அளவும் மிக எளிமையாக இருக்கிறது. மிக எளிமையாக என்று நான் கூறுகின்ற பொழுது இந்த விழாவே ஆன்மீக நூல் வெளியீட்டு விழா. ஆகவே அது மட்டுமல்ல, ஆன்மீக பார்வை, அதாவது ஆன்மீக பார்வை என்று சொல்லுகிறே பக்தி சொற்பொழிவு என்பதை போல. ஆனால் அதே நேரத்திலே சிறுவர்களும் படித்து தெரிந்து புரிந்து கொள்ளுகின்ற அளவிலே இந்த கருத்தாய்வு அமைந்திருக்கிறது. சிறுவர்கள் என்று கூறுகின்ற பொழுது சுமாராக 5 வயதிலே இருந்து 12 வயது என்று வைத்துக்கொள்வோமே, அல்லது ஒரு 10 வயது என்று வைத்துக்கொள்வோமே, அவர்கள் இதை எளிதாக படித்து புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அளவிலே ஆன்மீக நோக்கிலே இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. ஆன்மீக நோக்கு என்கின்ற பொழுது பக்தியை, பரவசத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக, பக்தி பரவசம் என்கின்ற பொழுது அது கிருஷ்ணரை பின்பற்றுபவராகவும் இருக்கலாம், இயேசுவை பின்பற்றுபவராகவும் இருக்கலாம், அல்லது அல்லாவை பின்பற்றுபவராகவும் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் மனுஜோதி ஆசிரமத்தினுடைய கொள்கையே ஒன்றே கடவுள், ஒன்றே தேசம், ஒருவனே தேவன் என்கின்ற நிலையிலே அந்த கொள்கையுடன் தான் இந்த ஆசிரமத்தினுடைய பணிகள் அன்றிலிருந்து இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நாற்காலியின் பின்னாலேயே நீங்கள் எந்த கொள்கையை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன் காட் ஒன் நேஷன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையே இந்த ஆசிரமத்தினுடைய கொள்கை. இங்கு வருபவரினுடைய கொள்கையும் அதுதான். இந்த புத்தகத்தினுடைய நோக்கமும் அதுவே தான் இருக்கிறது. ஆகவே இங்கே இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது திருக்குறளுக்கு இப்படியும் ஒரு கருத்தை கூறலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்து எந்த மதத்தையும் சாராதது, எந்த இனத்தையும் சாராதது. அவர் தமிழனாக இருக்கலாம், கன்னடியராக இருக்கலாம், தெலுங்கராக இருக்கலாம். ஆனால் இது யாருக்கும், மனிதன் என்ற ஒருவனுக்கு ஒன்றே ஒன்றுதான் கொள்கை, அதுதான் ஒன்றே கடவுள், ஒன்றே தேவன் என்கின்ற கொள்கையிலே இந்த கொள்கையினுடைய நமது ஆசிரமம் இந்த கொள்கையை எவ்வாறு திருக்குறளிலே காண முடியும் என்பதை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த இனிய விழாவிலே பங்கேற்று தலைமையேற்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையாற்றிய திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூலின் தரம், உள்ளடக்கம், முக்கியத்துவம் மற்றும் ஆசிரியரின் கடின உழைப்பு குறித்து மதிப்புரை ஆற்ற வரும் வானொலி ஒளிபரப்பின், பன்மலை ஒளிபரப்பின் முன்னாள் துணை இயக்குநராக பணியாற்றிய திரு மகா சோமாஸ் காந்தமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த தேசிய அளவில் வெளியாகின்ற ஒரு ஆன்மீக நூலை இனிய நிகழ்வின் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, நமது மனுஜோதி ஆசிரமத்தை திறம்பட நிர்வகித்து வருகிற அருமை சகோதரி திருமதி தேவாசிர் லாரி அவர்களே, அருமை தம்பி உபாஸ் அவர்களே, திருமதி உபாஸ் அவர்களே, தம்பி லியோ அவர்களே, திருமதி லியோ அவர்களே, வெளியீட்டுத் துறையிலே திறம்பட செயலாற்றி வருகிற அருமை சகோதரி செல்வி கணுகா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பெருமக்களே, ஒரு மனிதன் நீண்ட நாளைக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டான். ஒரு மனிதன் நீண்ட நாளைக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டான். தன்னுடைய மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்று யோசிக்கிறான். ஒரு நாள் முடிவெடுக்கிறான், கடை வீதிக்கு செல்லுகிறான். கடை வீதிக்கு சென்றவன் பல பொருட்களையும் பார்த்து கொண்டே வருகிறான். நிறைவாக ஒரு கடையில் பார்க்கிற போது அந்த கடையில் இருந்த ஒரு குடுவை அவன் கண்களை கவர்கிறது. ஒரு குடுவை. அந்த குடுவையை பற்றி விசாரிக்கிறான் கடைக்காரரிடம். அவன் இந்த குடுவை தர்மாஸ் ஃப்ளாஸ்க் என்று அந்த கடைக்காரர் பதில் அளிக்கிறார். தனக்கு தெரியாதது தன் மனைவிக்கும் தெரியாது என்று நினைக்கக்கூடிய பண்பினன், குணத்தை உடையவன் அந்த மனிதன். தர்மாஸ் ஃப்ளாஸ்க் என்றால் என்ன ஐயா என்று கடைக்காரரை பார்த்து கேட்கிறான் அந்த மனிதன். அவர் உடனே அருமையாக சொல்லுகிறார், சூடான பொருளை அதற்குள் வைத்தால் சூடாக இருக்கும், குளிர்ச்சியான பொருளை அதற்குள் வைத்தால் குளிர்ச்சியாக இருக்கும், அதுதான் தர்மாஸ் ஃப்ளாஸ்க் என்று சொன்னவுடன்
அவனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அது அதிசயமாகவும் தெரிகிறது அந்த மனிதனுக்கு. அந்த பொருளை கொடுங்கள் என்று ரூபாயை கொடுத்து வாங்கி கொண்டு தன்னுடைய மனைவிக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வேகமாக செல்லுகிறான். இன்னும் பல பொருட்களையும் வாங்கி கொண்டு அவன் வீட்டிற்கு செல்லுகிறான். வீட்டிற்கு சென்றவன் புதிதாக கல்யாணமாகி இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை சீக்கிரமாக இங்கே வா என்று அழைக்கிறான். மனைவி வந்து பார்க்கிறார். அந்த பெண் எதுவுமே தெரியாததைப் போல இருக்கிறார். அந்த மணப்பெண், புதிதாக கல்யாணமான பெண். இது என்ன தெரியுமா என்று அந்த மனிதன் கேட்கிறார். தெரியவில்லையே, என்ன இது என்று அவள் ஒன்றும் தெரியாதவளைப் போல அவனுக்கு பதிலளிக்கிறாள். இதற்கு பெயர் தர்மாஸ் ஃப்ளாஸ்க் என்று அவன் பதிலளித்து விட்டு, இது என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யும் தெரியுமா என்கிறான். என்ன வேலைகளை செய்யும்? சூடான பொருளை வைத்தால் சூடாக வைத்து கொள்ளும், குளிர்ச்சியான பொருளை வைத்து கொண்டால் அது குளிர்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடிய பாத்திரம் என்கிறான் அந்த மனிதன். சரி, என்ன செய்வது இந்த பொருளை வைத்து கொண்டு என்று அவன் மனைவி தனக்கு மீண்டும் ஒன்றுமே தெரியாதது போல் அவனிடம் கேட்கிறார். உடனே இந்த ஃப்ளாஸ்க் என்று சொன்னீர்களே, இந்த குடுவை, இந்த பாத்திரம், அந்த பாத்திரத்திற்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டவுடன், அதையும் உனக்காகவே வாங்கி வந்திருக்கிறேன். எப்படி இந்த தர்மாஸ் ஃப்ளாஸ்கை உனக்காக வாங்கி வந்தேனோ அதை போல அதற்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் உனக்காகவே வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று அவள் ஆச்சரியமாக கேட்கிறாள். ஒரு கப் சூடான காஃபியையும் ஒரு கப் ஜில் என்று இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமும் அதற்குள் வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். இதை கேட்டவுடன் அந்த மணப்பெண், அந்த புதுப்பெண், புது மனைவி மயங்கிவிட்டார். பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று பெரியவர்கள் நம்மை பார்த்து கேலி செய்வதைப் போல சொல்கிறார்கள். ஏனென்றால் தெரிந்து கொள்வது என்பது வேறு, புரிந்து கொள்வது என்பது வேறு. தலைவர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், ஆன்மீகம் என்பது பக்திமயமானது, பக்தியை பரப்பக்கூடிய தன்மை உள்ள சொல் என்பதைப் போல் அவர்கள் சொன்னார்கள். ஆன்மீகம் என்பது புரிந்து கொள்ளக்கூடியது. நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் புரிந்து வைத்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் இருக்கிற போது அந்த ஆன்மீகம் பல இடர்பாடுகளை உண்டாக்குகிறது என்று என்னோடு பணியாற்றிய தென்கட்சி சுவாமிநாதன் சொல்வார். அறிவால் கிடைக்கக்கூடிய வெளிச்சம் விஞ்ஞானம் என்றால், ஆத்மாவால் கிடைக்கக்கூடிய வெளிச்சம்தான் மெஞ்ஞானம். அறிவால் கிடைக்கக்கூடிய வெளிச்சம் விஞ்ஞானம் என்றால், ஆத்மாவால் கிடைக்கக்கூடிய வெளிச்சம் மெஞ்ஞானம். அந்த மெஞ்ஞானத்தை நமக்கு கற்றுத்தருவது தான் ஆன்மீகம். அந்த புரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீகத்தை பெரியோர்களாகிய நாம் தெரிந்து மட்டுமே வைத்திருக்கிறோம் என்ற சூழலில் நமது அர்ஜுனா வெளியீடு மனுஜோதி ஆசிரம பதிப்பகம் அருமையான சிறுவர்களுக்காக இந்த திருக்குறளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதுவும் நமது இறை மைந்தன் தேவாசிர் லாரி அவர்கள் கருத்தாக்கத்தில், சிந்தனையில், எண்ணத்தில், கருத்தில் உருவான அந்த தன்மை பல. அதிலும் குறிப்பாக அந்த நூல் திருக்குறள் என்பது எப்படிப்பட்டது என்பதை அருமையாக சொன்னார்கள் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அதே நேரம் தொகுப்புரை வழங்கிய அருமை சகோதரரும் சொன்னார். 7 என்ற வரிசையை எடுத்துக்கொண்டு அவர் அருமையாக சொன்னார். 7 சுயர்களே கொண்ட, 7 சீர்களே கொண்ட அவர்கள் வார்த்தைகள் என்று சொன்னார்கள். அதற்கு சீர் என்று பெயர். அந்த யாப்பில் அமைந்திருப்பது தான் திருக்குறள். 7 சீர்கள் கொண்ட ஈற்றடி தான் அந்த திருக்குறள் என்ற வகையிலே 14 இந்திய மொழிகள், 12 ஐரோப்பிய மொழிகள், 40 ஆங்கில மொழிபெயர்ப்பை பெற்ற நூல். கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பை பெற்ற நூல் நமது திருக்குறள். அந்த திருக்குறளில் குறிப்பாக பாயிரமாக முதல் இயலாக 1330 திருக்குறட்கள் என்றாலும் கூட, 133 அதிகாரங்கள் என்றாலும் கூட, முதல் இயல் என்று சொல்லப்படுவது பாயிரம் என்று அழைக்கப்பெறும். அந்த பாயிரத்திலே அடங்கக்கூடிய 4 அதிகாரங்களை கடவுள் வாழ்த்து,
வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்கிற பாயிரமாக இருக்கக்கூடிய பாயிரப்பாக்கள் 40ஐயும் இல்லற இயலுக்கு அவசியமான அன்புடைமை என்ற அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு தேவாசிர் லாரி அவர்கள் அருமையாக நமது பகவான் லஹரி கிருஷ்ணா என்னவெல்லாம் இந்த திருக்குறளுக்கு அருளுரையாக வழங்கி இருக்கிறாரோ அதையெல்லாம் தொகுத்து நூலாக வெளியாகி இருக்கிறது. சின்னஞ்சிறு நூல்தான். சின்னம் சிறியவர்கள், சின்னஞ்சிறு கிழிகள் படிக்க வேண்டிய நூல் என்கிற வகையிலே இது வெளியிடப்படுகிறது. அருமையாக பகவான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நாம் நமது பகவானை பகவான் என்று சொல்லுகிறோம். திருக்குறளிலே இந்த பாயிரத்திலே வரக்கூடிய முதல் குறளிலே வரக்கூடிய ஆதி பகவன் என்கிற சொல்லும் இருக்கிறது. பகவான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், பகம் என்றால் 6 குணங்களை உடையவன். வீரியம், செல்வம், அதிகமான ஞானம், பலம், வைராக்கியம் என்று சொல்லப்பெறுகிற 6 குணங்களை உடையவன் என்கிற வகையிலே தான் பகவான் என்கிற சொல்லுக்குள் வட இந்தியாவிலும் பகவான் என்று தான் அழைக்கிறோம். நாமும் பகவான் என்று தான் அழகரி கிருஷ்ணாவையும் அழைக்கிறோம், கிருஷ்ணனையும் அழைக்கிறோம். இப்படிப்பட்ட பகவான் என்ற சொல் 6 குணங்களை உடையவன் என்பதற்காக நமது திருக்குறளிலே ஒரு திருக்குறளுக்கு அருமையாக விளக்கமளித்திருக்கிறார், அருளையாக வழங்கியிருக்கிறார் நமது பகவான். அதிலே என் குணத்தான் என்ற சொல்லு திருவள்ளுவனை பயன்படுத்தி இருக்கிறார். பகவான் 6 குணங்களை உடையவன், என் குணத்தானாக இருக்கக்கூடியவன் என்பதற்காக அருளுரையிலே லஹரி கிருஷ்ணா அவர்கள் அருமையாக விளக்கம் அளித்திருக்கிறார். கிருஷ்ணனுடைய அத்தை மகனாக கருதக்கூடிய சிசுபாலன் கதையை அந்த அருளுரையிலே சேர்த்து, என் குணத்தானை வழங்கவில்லை என்றால், அவன் தாள்களை வணங்கவில்லை என்றால் அழிந்துதான் போவோம் என்பதை நிரூபிப்பதற்காகவே அருளுரையிலே சிசுபாலன் கதையை, நிகழ்வை, வரலாற்றை, புராண கருத்தை நமது அருளுரையிலே பயன்படுத்தி இருக்கிறார் பகவான் லஹரி கிருஷ்ணா. அதை தொகுத்து தந்திருக்கிறார் நமது இறைமைந்தன் தேவாசிர் லாரி அவர்கள். கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்பது கடவுள் வாழ்த்திலே இருக்கக்கூடிய திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு அருமையான விளக்கத்தை இந்த பாலகர்களுக்கு, நமக்கே அது பெருங்கருத்தாகப்படுகிற போது, சின்னஞ்சிறிய கிளிகளாக மதிக்கத்தக்க எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்கக்கூடிய பாலர்களுக்கு, சிறார்களுக்கு இந்த நூல் நிச்சயமாக ஒரு பேராக அமையும். இதை போன்றே அந்த 40 குறள்களிலும் ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டால் அவர் மகாபாரத கதைகளை, விவிலிய கதைகளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய போதனைகளை, கண்ணப்ப நாயனாரை, துக்காராமை, ஔவையாரை, மனுநீதி சோழனை, வள்ளல் பாரியை, பேகனை, என்னென்னவோ உள்ள நம்ம கதைகளில் உள்ள, கருத்துக்களில் உள்ள, சிந்தனையில் உள்ள எல்லா கருத்துக்களை முன்னிறுத்தி அருளுரையாக வழங்கி இருக்கிற தன்மையை அந்த நூலை படிக்கின்ற பாலகர்கள் நிச்சயமாக பேறு பெற்றவர்களாக ஆவார்கள். அந்த வகையிலே இந்த நூல் அவர்களுக்கு வாய்த்திருக்கிற ஒழுக்க கீதை என்று நாம் சொல்லிவிடலாம். ஒழுக்க கீதை. பெற்றோர்களாகிய நாம் இந்த நூல் நமது நிச்சயமாக அர்ஜுனா வெளியீடாக இருந்தாலும் மனுஜோதி ஆசிரமம் இலவசமாக வழங்கக்கூடிய பதிப்பாகத்தான் இருக்கும். அந்த பதிப்பை பெரியோர்களாகிய நாம் திருக்குறளை இதுவரை மனப்பாட பகுதியாக படித்து கொண்டிருக்கின்ற நமது தலைமுறைக்கு இந்த திருக்குறள் நூலை நாம் படித்துவிட்டு அருளுரையாக வழங்கியிருக்கிற கருத்துக்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு அல்ல, புரிந்து கொண்டு அந்த மாணவ செல்வங்களுக்கு நாம் எடுத்துரைத்தால் எதிர்காலம் அவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய தன்மையிலே அமையும். அதனால் இந்த திருக்குறள் நாம் வரவேற்கப்பட வேண்டிய நூல். பேறு பெற்றவர்களாக நாம் குழந்தைகளை மாற்ற வேண்டும், குழந்தை செல்வங்களை மாற்ற வேண்டும் என்றால் அந்த நூலை நாம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி, மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மதிப்புரை ஆற்றிய திரு சோமஸ்கந்தமூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது
நூல் வெளியீட்டு விழாவின் முக்கிய அங்கமான நூல் வெளியீட்டு நேரம் இது. ஆன்மீக பார்வையில் திருக்குறள் இந்த நூலை வெளியிடுவோம் இப்பொழுது. மேடைக்கு வந்து இங்கே நம் புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பித்தமைக்கு அவரை வந்து சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்கிற தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கிற உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற முன்னாள் துணை இயக்குனர் மகா சோமாஸ் கந்தமூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க வருகின்றிருக்கிற மூத்த வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களே, அரசு வழக்கறிஞர் சூர சங்கரவேல் அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க வருகின்றிருக்கிற இதயவியல் மருத்துவர் டாக்டர் அருணாசலம் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க வருகின்றிருக்கிற ஊத்துமலை இளையராஜா மரியாதைக்குரிய முரளிராஜா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களே, வருகைந்து சிறப்பு செய்திருக்கிற ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவினுடைய பக்தர்களே,
உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பேசுகிற பொழுது மிகவும் தெளிவாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற தத்துவத்தை இந்த உலகுக்கு வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த மனுஜோதி ஆசிரமத்தினுடைய கொள்கை என்று சொன்னார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் அவர்கள் சொன்னார்கள். அதன் வழியாக திருவள்ளுவர் அவர்களும் அதே கருத்தை ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னார்கள். இதில் என்ன அர்த்தம் என்பதையெல்லாம் இங்கே விளக்கி பேசினார்கள். ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்துவாக இருக்கிறவர்கள் பல்வேறு தெய்வங்களை நாம் வணங்குகிறோம். அதேபோல கிறிஸ்தவராக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறார்கள், அன்னை மரியாள் அவர்களை வணங்குகிறார்கள். அதேபோல இஸ்லாமியராக இருக்கிறவர்கள் அல்லாவை வணங்குகிறார்கள். எல்லோருக்கும் கடவுள் ஒன்றுதான். அதைதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அடிப்படையிலே திருமூலர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மந்திரத்தின் அடிப்படையில் தான் லகரி கிருஷ்ணா அவர்களும் எதிர்காலத்தில் ஒரு காலத்தில் மூட நம்பிக்கையில் மூடியிருந்த மக்கள் அதற்கு பின்பு அதிலிருந்து வெளிப்பட்டு இன்றைக்கு சாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் மதங்கள் இல்லை, ஜாதிகள் இல்லை, நமக்கிடையே வேறுபாடுகள் இல்லை, எல்லோரும் ஒற்றுமையின் அடிப்படையில் ஒரே கொடையின் கீழ் வர வேண்டும் என்கிற தத்துவத்தை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவர் லகரி கிருஷ்ணா அவர்கள். அவரை பற்றி எனக்கு நிறைய தெரியாது. இருந்தாலும் ஒரு முறை என்னை அவருடைய பேரன் அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் எங்கள் மனுஜோதி ஆசிரமத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த மனுஜோதி ஆசிரமத்திற்கு சென்ற பிறகுதான் தெரிகிறது, அங்கே சென்று வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய மன அமைதி கிடைக்கிறது. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அங்கே சென்ற பிறகு அவர்களுடைய உபசரிப்பு, அங்கே இருக்கிற சூழ்நிலை எல்லோருடைய மனநிலையும் ஒரு நிலைப்படுத்துகிற நிலை அங்கு காணப்படுகிறது. எனவே வருகை வந்திருக்கிற பெரியவர்கள் நம் மானூர் அருகே மாராந்தை அருகே இருக்கிற மனுஜோதி ஆசிரமம் ஐயா லகரி கிருஷ்ணா அவர்கள் 1963ஆம் ஆண்டு அந்த மனுஜோதி ஆசிரமத்தை உருவாக்கி இன்று வரை அவருடைய புதல்வர்கள் இன்றைக்கு பேரர்கள் கட்டுக்கோப்போடு இயக்கி வருகிறார்கள். சேவை மனப்பான்மை தான். இதை கூட நான் சில விஷயங்களை முரளிராஜா அவர்கள் வந்தவுடன் நீங்கள் எப்படி என்று கேட்டேன். அவங்க அப்பாவுக்கே பழக்கம், அவங்க தாத்தா காலத்திலே ஜமீன் அவர்களுக்கு பழக்கமாக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை ஒரு 15-20 நாட்கள் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் வருகை தந்து ஒரு 10 நாள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு செல்கிறார்கள் என்ற பெருமையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். நான் சென்றிருந்த பொழுதும் சொன்னார்கள், சில ஆண்டுகள் இங்கே நடத்துவோம் நிகழ்ச்சியை, சில ஆண்டுகள் நாங்கள் மலேசியாவிலே நடத்துவோம், சிங்கப்பூரிலே நடத்துவோம் என்று இந்த ஆசிரமத்தினுடைய கிளைகள் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நாம் தான் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவில் என்னையும் கலந்து கொண்டு இந்த நூலை பெரியவர்கள் முன்னிலையிலே வெளியிட வைத்தமைக்கு இந்த மனுஜோதி ஆசிரம நிர்வாகிகளுக்கு நன்றியை சொல்லி, இன்னும் எதிர்காலத்திற்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் லகரி கிருஷ்ணா அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர் வழியில்
பயணிக்கிற காலம் விரைவில் வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரு மு. ராமநாதன், மூத்த வழக்கறிஞர், திருநெல்வேலியிலிருந்து வந்திருப்பவர், நம்முடைய இந்த புத்தகத்தை பற்றி பேசுவார். இந்த இனிமையான மாலை பொழுதில் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மனுஜோதி இன்டர்நேஷ்னல் வழங்கும் ஸ்ரீமத் நாராயணன் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா அவர்கள் மகிமையின் சந்நிதியில் நடைபெறும் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், திருநெல்வேலி மண்ணின் மைந்தர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணாச்சி மீனாட்சி சுந்தரம் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி இந்த புத்தகத்தையும் வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தென்காசி மாவட்ட செயலாளர், மதிப்பிற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் சிவபத்மநாபன் அவர்களே, முக்குடல் வாழ் இனிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல பொழுதில் என்னுடைய வணக்கத்தை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். இங்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்திற்கு மிகவும் தேவையான ஒரு நிகழ்ச்சி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தை வைத்த இனம் இந்த தமிழ் இனம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு தனியே குணம் உண்டு என்று அடையாளம், உலகத்துக்கே ஒற்றுமையை அடையாளம் காட்டிய இனம் இந்த தமிழ் இனம். பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எம்மதமும் சம்மதம், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தமிழினுடைய அடையாளங்களை எடுத்து சொன்ன இனம் தமிழினம். அதை நிரூபிக்கும் வகையில் ஒன் காட் ஒன் நேஷன் என்ற முழக்கத்தை முன்வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனுஜோதி ஆசிரமத்தினுடைய இந்த பணி மிகவும் சிறப்பான பணி. அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை காணிக்கையாக்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக மாதந்தோறும் வெளிவருகின்ற ஒரு புத்தக நூல் எங்களுடைய வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு வருவதுண்டு. அதை நான் எப்போதும் படித்து அதில் இருக்கிற விஷயங்கள் படித்து பார்த்து மிகவும் வியந்திருக்கின்றேன். இந்த ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்று எழுதியதைப் போல ஐயா அவர்கள் திருக்குறள் தொடாத துறைகளே இல்லை. அது நீதித்துறையாக இருந்தாலும், சட்டத்துறையாக இருந்தாலும், அரசியல் துறையாக இருந்தாலும், அறிவியல் துறையாக இருந்தாலும், எல்லா துறைகளையும் தொட்டு வைத்திருக்கிற ஒரு உலக பொதுமறை திருக்குறளை பற்றி அனைத்து பார்வையிலும் அவர் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறி வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அருணா கார்டியாக் கேர் டாக்டர் இ. அருணாச்சலம் அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மனுஜோதி ஆசிரமம் சார்பாக இன்று திருக்குறள் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே, மற்றும் சோமாஸ்கந்தமூர்த்தி அவர்களே, மற்றும் வழக்கறிஞர் பாவூர் சத்திரம் சிவபத்மநாபன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதாவது அழகாக சொன்னாங்க, அந்த சோமாஸ் அவர் ஐயா சொன்னார். அதாவது தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினார். ரொம்ப ஆன்மீக பாதை ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய, அதாவது நம்மளை சுற்றி எல்லா காலகட்டத்திலையுமே இந்த சூழ்நிலைகள் இருந்திருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம குழந்தைகள் நம்மளோட உரையாடுவது மட்டும் இல்லை, அவர்கள்
விர்ச்சுவல் என்று சொல்லக்கூடிய பார்க்காத தன்னிடம் அருகில் இல்லாத மனிதர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சில விஷயங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் இது மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்று. மனிதர்களுடன் நேருக்கு நேர் பேசுவதை குறைத்து கண்ணுக்கு தெரியாத மனிதர்களுடன் அதிகம் உரையாடி கொண்டிருப்பதும் சாட் பண்ணி கொண்டு இருப்பதும் மிக மிக ஆபத்தானதாகவும் நாம் பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளோம். இந்த மாதிரி நேரத்தில் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும் மனிதனை மனிதனாக மிருகத்தன்மையில் இருந்து ஒரு நல்ல மனிதனாக செயல்படுத்துவதற்கு தான் ஒவ்வொரு மதங்களும் போராடி கொண்டிருக்கின்றன. அதில் மதம் பிடித்து கொண்டு சில மனிதர்கள் சண்டையிடுவதை ஒழிப்பதற்கு உண்மையிலேயே லஹாரி கிருஷ்ணா அவர்கள் செய்தது மிகச் சரிந்தது. இந்த மதம் அந்த மதம் என்றால் தானே உனக்கு மதம் பிடிக்கிறது, எல்லா மதமும் ஒரே சம்மதம், எனக்கு ஒரே ஒன் காட் ஒன் நேஷன் என்று அவர் சொல்லியது. இது எப்படி பரவப்படுகிறதோ அப்போது மனிதன் மனிதனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஒரு தடவை பாம்பேயில் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் ஒரு இளைஞனும் ஒரு முதியவரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த முதியவர் ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞன், என்ன மனிதர் இன்னத்தை படித்து கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில், ஒரு சாயங்கால வேளை 5:30 மணி இருக்கும். அந்த மனிதரிடம் போய் கேட்கிறான், நீங்கள் என்ன படித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான். இப்போது அவர் சொல்கிறார், நான் பகவத்கீதை படித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த மனிதன் கேட்கிறான், நான் ஒரு சயின்டிஸ்ட். அப்படியா, எங்கு வேலை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். நான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைய நிலை ஒரு சயின்டிஸ்ட் நான். நீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஒரு இது நீங்கள் யாருன்னு கேட்கல, நீங்கள் இப்படி ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறீர்களே, இந்தியா போன்ற ஒரு நாடுகள் கிட்டத்தட்ட 100 கோடி மக்களை கொண்ட அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் அறிவியல் சாதிக்கக்கூடிய வேண்டியது எவ்வளவு இருக்கிறது, நாம் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கொண்டு வர வேண்டும், பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும், எத்தனை செயல்களை செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பகவத்கீதை, திருக்குறள், இப்படி மற்ற புஸ்தகங்களெல்லாம் படித்து கொண்டு உங்களை மாதிரி உள்ளவர்கள் இருப்பதால் தான் நாடு முன்னேறாத பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது என்று ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த இளைஞன் அவர்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணுறார். சிரித்து கொண்டே சொல்லி கொண்டு அவர், இல்லை அப்பா, நானும் நிறைய அறிவியல் எல்லாம் செய்து விட்டேன், ஆனால் அந்த அறிவியல், அந்த அணுகுண்டு இந்த மாதிரி கண்டுபிடித்ததை கொண்டு நாட்டை அழிக்கலாம், அதே சமயத்தில் அந்த அணுவை கொண்டு நிறைய ஆக்கம் மிக்க செயல்களையும் செய்யலாம். இந்த ஆக்கமிக்க செயல்களை செய்வதற்காகத்தான் நான் இப்படி புஸ்தகங்கள் படிக்கிறேன் என்று சொன்னார். அப்படியா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். நான் தான் ஹோமி பாபா என்று கூறினார். அவனுடைய அட்டாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய தலைவரே அவர்தான். அவன் அப்படி நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்றான். ஏன்னா இவன் ஒரு இளைய சயின்டிஸ்ட், இவன் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அறிவியல் விஞ்ஞானம் உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தும், டெக்னாலஜியை கொடுக்கும், நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும், விமான பயணங்கள் மற்றும் செல்ஃபோன் எல்லா விதமான கேளிக்கைகளை கொடுக்கும். ஆனால் மனிதனாக உங்களை ஆக்குவதற்கு திருக்குறள் போன்ற புஸ்தகங்கள் தான் உங்களை அதாவது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த செல்ஃபோனில் 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லவும் முடியும். ஃபோன் பண்ணி உங்கள் தாய் தந்தையருடன் பேசலாம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடம் பேசலாம். அதே இதில் தான் ஃபோன் போன்ற படங்களை பார்த்து இளைஞர்கள் கெட்டு செல்கிறார்கள். நிறைய ஆப்புகளை பார்த்து மக்கள் அந்த கேம்ஸை விளையாண்டு குழந்தைகள் இதாகவும் ஆகிறார்கள். அதனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒழுக்கம், அதாவது ஒரு நல்ல இது சொல்வார்கள், நீங்கள் எதை இழந்தாலும் பணத்தை இழந்தால் சிலவற்றை இழக்கிறீர்கள், மற்றும் உங்களோட ஹெல்த்தை இழந்தால் இன்னும் கொஞ்சம் இழக்கப்படுகிறது. பணம் இழந்தால் ஒன்றுமே இல்லை,
ஒழுக்கத்தை இழந்து விட்டால் மொத்தம் உங்கள் வாழ்க்கையும் இழந்து விடுகிறீர்கள். இதை நம்ம பல இதில் பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஒழுக்கத்தை இழந்ததால் எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி குரல்களை அவர்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு அவர்களுடைய லாங்குவேஜில், அவங்களுடைய தரத்தில் எடுத்து பேசுங்க. அதை எடுத்து சொல்வதற்கு அவர்கள் அறிமுகப்படுத்திய இந்த அறிமுக இதை பார்த்திங்கன்னா, இதை மாதிரி நூதனமாக குழந்தைகள் லெவலில் இறங்கி ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு ஒரு பழமொழி சொல்வார்கள். உங்கள் குழந்தைகளுடைய மனநிலைக்கு இறங்கி அவர்களுடன் பேசணும். நீ உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாது. அதைத்தான் அழகாக வள்ளுவர் சொல்லுகிறார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. ஒரு குளத்தில் எவ்வளவு தண்ணி இருக்கோ அவ்வளவு தான் அந்த தாமரையினுடைய தண்டு உயரம் இருக்கும். கரெக்டாக தாமரை அவ்வளோ இருக்கும். தண்ணி கூடனா தாமரை உயரும், தண்ணி குறைஞ்சா தாமரை குறையும். ஒரு மனிதனுடைய மன ஊக்கத்தை பொறுத்து தான் அவனுடைய உயர்வு இருக்கும். இன்றைக்கி உள்ள முக்கியமான விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு மன தைரியம், மன ஊக்கங்கள் சுத்தமாக இல்லை. ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆனால் சூசைட் பண்ணிடுவேன், ஓடி போயிடுவேன், ரூமை மூட்டிக்கிட்டு ஓன்னு அழுகிறது எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனை இது பார்க்குறீங்க. ஒரு அன்பு காதலில் தோற்று கொண்டால் அவன் உடனே அவளை கொன்று தான் இவன் செத்து போயிடுறான். ஒரு பிஸ்னஸில் தோற்று போனார்கள் என்றால் உடனே சூசைட் இல்லை இது பண்ணிடுறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஸ்கிராப்பில் பெரிய இதாக பிஸ்னஸாக இருந்து சரிந்து திருப்பி பெரிய கோட்டைகள் கட்டிய 1000 உதாரணங்கள் உங்கள் முன் இருக்கிறது. நீங்கள் உங்கள் மன தைரியத்தை இழக்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை இழந்தாலும் நீங்கள் அதை மீட்டெடுக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இந்த மாதிரி நூல்களின் மூலமாக மட்டுமே கிடைக்கும். அறிவியல் அறிவை மட்டும்தான் தரும், ஆனால் மெஞ்ஞானம்தான் மனிதனுக்கு ஞானத்தை தரும். There is a lot of difference between intelligence and wisdom. Science will give only intelligence. Science will give only intelligence and thing. Wisdom can be got only by means of philosophical books. ஞானம் நூல்கள் மூலமாக மட்டுமே, சிறந்த நூல்கள் அறிவியல் அறிவை மட்டும் கொடுக்கும். அறிவு மட்டும் உள்ள மனிதன் குறுகிய மனப்பான்மை உரியவன், செல்ஃபிஷ், தான் முன்னேறணும், தான் சம்பாதிக்கணும், தான் சந்தோஷமாக இருக்கணும், தான் சாப்பிடணும், தான் பெரிய வீட்டில் இருக்கணும் என்று நினைப்பது அறிவு. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நல்லாக சாப்பிட வேண்டும், எல்லோருக்கும் வீடு கிடைக்கணும், எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஞானம் மட்டுமே கொடுக்கும். ஞானத்தை திருக்குறள் போன்ற நல்ல நூல்கள் மட்டுமே கொடுக்கும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எம்எஃப்ஜே லயன் டாக்டர் கேபி ஜான் சுபாஷ் 2ஆம் துறை ஆளுநர் அவர்களை வந்து இங்கு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழா, ஆன்மீக பார்வையில் திருக்குறள். இந்த மனுஜோதி ஆசிரமம் என்பது மிகவும் ஒரு சீரும் சிறப்புமாக நமது மாராந்தை பக்கத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக இயங்கி வருகின்ற ஒரு சிறப்பான இயக்கம். இந்த இயக்கத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக முதலில் நடத்தி கொண்டு வந்த தேவாஸ்ரீ இம்மானுவேல் லாரி அவர்கள் எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். ஒரு 30 வருடங்களாக நானும் அந்த நமது மனுஜோதி ஆசிரமத்தில் மிகவும் ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே இன்று அவர்கள் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக திருமதி தேவாஸ்ரீ லாரி மற்றும் திருமதி உப்பாஸ், திருமதி லியோ உள்ளிட்ட அந்த குழுமத்தில் உள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்று இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக அந்த குழுமத்திற்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது ஒவ்வொருவரும் அவர்கள் பாணியில் திருக்குறளை ஒவ்வொருவரும் ஒரு பாணியில் வாழ்த்துரை வழங்கி மதிப்புரை வழங்குவார்கள். மனுஜோதி ஆசிரமத்தை பொறுத்தவரையில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டில் அவர்கள் இயக்கம் இயங்கி வருகிறது என்பதில் எவ்வித கருத்துமில்லை. இந்த கருத்தை தேவாசிரியர் லாரி அவர்கள் 2007ஆம் ஆண்டே மலேசியாவில் வைத்து திருக்குறள் ஆன்மீக கண்ணோட்டம் இலக்கிய கண்ணோட்டம் என்ற விளக்கத்தை வெளியிட்டுள்ளார்கள். அது இன்று அவரது வழிகாட்டலில் அவரது கொள்கையை பின்பற்றி வரும் அவரது குடும்பத்தினர் அந்த குழுமத்தினர் அனைவரும் இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த புக்கை வெளியிட்டு திருவள்ளுவரின் பார்வையில் ஆன்மீகம் என்ற அந்த ஒரு கருத்தை அனைவருக்கும் புரியும் அளவில் மிகவும் சிறப்பாக இன்று இந்த புத்தக வெளியீட்டு மூலமாக விதைத்துள்ளார்கள். இன்று இவர்கள் விதைத்துள்ள விதையானது பெரிய மரமாகி அனைவரும் மனத்திலும் அது பெரிய தாக்கத்தை உருவாக்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் என்பதில் எவ்வித ஐயமில்லை. அதே மாதிரி நான் லயன்ஸ் இயக்கத்தில் 2ஆம் துணை ஆளுநராக இருக்கிறேன். நமது லயன்ஸ் இயக்கமும் ஜாதி மொழி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் இயக்கம். இந்த இயக்கமும் நமது திருவள்ளுவர் சொல்லுகின்ற பொது மறையை தான் பின்பற்றி வருகிறோம். உலக பன்னாட்டு இயக்கம் இன்று 200 நாடுகளில் நமது இயக்கம் இருக்கிறது. ஒரு 16 மில்லியன் மக்கள் இந்த இயக்கத்தில் உள்ளார்கள். எல்லாம் கொள்கைகள் எல்லாம் மனிதர் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தான் உருவாக்குகிறோம். தொண்டும் தோழமை என்பதை நாங்கள் கொண்டு மக்கள் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த இயக்கம் மென்மேலும் பெருக உங்களது கருத்துக்கள் அனைவரும் மனத்திலும் இடம்பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடையுரையில் நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் லயன்ஸ் கவர்னர் லயன் டி சுயம்புராஜன் அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அகஸ்தியர் கண்ட அமுதமொழி, அமிழ்தினும் இனிய மொழி, உலகத்தின் முதன்மை மொழி, கடவுளே இறங்கி வந்து சங்கம் அமைத்து வளர்த்த மொழி, நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இந்த மிகச்சிறந்த மனுஜோதி இன்டர்நேஷனல் வழங்கும் தேசிய அளவிலான ஆன்மீக நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்து இருக்கின்ற நம்முடைய உயர் நீதிமன்ற நீதிபதி திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அறிஞர்கள் அனைவரையும் வணங்கி, இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் வணங்கி, உலகத்திலே மிகச்சிறந்த நூலாம் அல்ல அல்ல குறையாது அமித சுரபி என்பார்கள். அந்த அளவில் இங்கே தோண்ட தோண்ட நாம் எதை நினைக்கின்றோமோ அதற்குரிய விடையை நாம் பெறுகின்ற ஒரு நூல்தான் திருக்குறள். அதிலும் இங்கே இந்த வெளியீட்டாளர்களை முதல்கண் பாராட்ட வேண்டும். மரியாதைக்குரிய திரு தேவாசிர் இம்மானுவேல் ராகி அவர்களுடைய அருளாசியோடு அவர்களுடைய குடும்பத்தினர் மிக அருமையாக இங்கே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நான் இந்த அரங்கத்திற்குள்ளே உள்ளே நுழையும் போது பார்த்தேன், ஒரு வெளியீட்டு விழா என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் குடும்பத்தினர் மேடையிலே அலங்கரித்து கொண்டு இருப்பார்கள், அவர்கள்தான் முன்னணியில் இருப்பார்கள். ஆனால் இங்கே மிகப்பெரிய அறிஞர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த விழாவை அவர்கள் நடத்துவதே இந்த புத்தக வெளியீட்டு விழா இன்னும் சிறக்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த விழா திகழ்கிறது என்பதை முதற்கண் பாராட்டுகின்றேன். அதுபோல
இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த கூட்டத்தில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது பொதுவாக 1 மணி நேரத்திற்கு மேல் யாரையும் உட்கார வைக்கிறது கஷ்டம். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகியும் இன்னும் எத்தனை பேர் பேசினாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம் என்ற ஆர்வத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களையெல்லாம் நான் வாழ்த்துகின்றேன். அதுதான் சிறப்பு. ஏன்னா ஒரு விழா என்றால் எதிரே சேர் மட்டும் இருந்தால் அது சிறப்பு கிடையாது. நீங்கள் ஆர்வமாக கைத்தட்டி கொண்டு இருப்பது தான் சிறப்பு. ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது பெரியவர்கள் இருக்கின்றீர்கள், மகளிர்கள் இருக்கின்றீர்கள், சிறிய குழந்தைகள் இருக்கின்றீர்கள். ஆனால் இளைஞர்கள் குறைவாகவே தான் இருக்கின்றார்கள். இளைஞர்களுக்கும் தேவையான இந்த குரல் நமக்கு தேவையானது. அதிலும் இவர்கள் 10, 4, 5 அதிகாரங்களை இங்கே வெளியிட்டு இருக்கின்றார்கள் என்றால் இதற்கு எத்தனை நாள் அவர்கள் ஒதுக்கியிருப்பார்கள் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு புத்தகம் வெளியிடுவது என்பது மிக மிக கடினம். நம்முடைய திருக்குறள் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக 1812ஆம் ஆண்டு தான் அந்த ஓலைச்சுவடியிலிருந்து ஓலைச்சுவடியாக முதல்ல கண்டெடுக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் முதலாவதாக நம்முடைய மதுரையிலே கலெக்டராக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஹேரிங்டன் என்பவர் கண்ணப்பன் என்ற பணியாளர் இந்த ஓலைச்சுவடியை எடுத்து கொடுத்திருக்கின்றார். அவர் உடனே அந்த ஓலைச்சுவடியை அப்பொழுது மெட்ராஸ் பிரசிடென்சினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பிரான்சிஸ் எட்வர்ட் எல்லிஸ் என்பவரிடம் அதை கொடுத்திருக்கின்றார். அவர்தான் முதலாக இந்த ஓலைச்சுவடியிலிருந்து மொழிகளுக்கு மாற்றுவதற்காக அவர்தான் முற்பட்டிருக்கின்றதாக வரலாறு கூறுகின்றது. அதிலும் குறிப்பாக அவர் இந்த தமிழ் மொழியை பற்றி கூறுகின்ற பொழுது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 மொழிகளுமே நமக்கு இதிகாசங்களிலே தோன்றிய மொழியாகத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த மொழியானது சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததில்லை என்பதை அவர் அப்பொழுதே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதிலும் தமிழ் மொழிதான் நமக்கு முதன்மை மொழி என்பதையும் மிகச்சிறப்பாக கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ஆகவே நமது தமிழ் மொழி முதன்மை மொழி, பழமை வாய்ந்த மொழியாக, அதுவும் தோண்ட ஒரு மிகச்சிறந்த கருத்துக்களை தருகின்ற இனிமையான மொழி. அதிலும் திருக்குறள் பாருங்க, 7 சீர்தான், 2 வரி தான். இந்த 2 வரியில் எத்தனை அர்த்தங்கள்! 1330 திருக்குறளையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆன்மீக என்ற அடிப்படையில் இவர்கள் 10 அதிகாரங்களை தொகுத்து எழுதினாலும் கூட அவர் திருவள்ளுவர் முதலாவதாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு என்பதை அழகாக கோடிட்டு காட்டியிருக்கின்றார். கடவுள்தான் நமக்கு முதன்மை. யார் கடவுளை துதிக்கவில்லையோ அல்லது கடவுளுடைய பார்வையில் நாம் அதற்கு தகுந்தாற்போல் நாம் நடக்கவில்லையோ, மதிப்பு கொடுக்கவில்லையோ, அவர்கள் உயர முடியாது. அவர்கள்தான் அப்போ அந்த அளவிற்கு முதலாவதாகவே அவர்கள் கடவுளுக்கு தான் என்ன செய்திருக்கின்றார். அதை தான் இந்த ஆசிரமத்தில் இந்த சகோதரர்கள் மிக அருமையாக ஆன்மீக சிந்தனையோடு, அது நாம் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இந்து மதத்தினருக்கு அவர்களுக்கு திருக்குறள் தான் பகவத்கீதை, கிறிஸ்தவ மதத்திற்கு திருக்குறள் தான் பைபிள், இஸ்லாமிய மதத்தினருக்கு திருக்குறள் தான் குரான் என்று கோடிட்டு காட்டுகின்ற அளவில் அனைத்து மதத்தினரையும் ஒன்றிணைத்து கொண்டு வந்திருப்பது தான் இதை நான் பெருமையாக கருதுகின்றேன். அன்பு நண்பர்களே, ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் திருக்குறள் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளைகளை என்ன செய்கிறோம், திருக்குறள் போட்டி, எந்த போட்டி நடக்கலனாலும் பள்ளிகளில் திருக்குறள் போட்டி நடத்துவார்கள். அப்போ 1330 குறள்கள் சொன்ன குழந்தைகள் உண்டு, 30 குறளை சொல்கின்ற பிள்ளைகள் உண்டு, 100 குறளை நாம் அதையெல்லாம் பார்த்து பெற்றோர்கள் பெருமைப்படுகின்றோம். ஆனால் அதற்குரிய அர்த்தத்தை நீங்கள் அந்த குழந்தைகளிடம் கேட்டால் தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. ஆனால் அது வளர வளர அந்தந்த நாம் இளமை பருவத்தை தாண்டி
இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது, முதுமை பருவத்திற்கு வருகின்ற பொழுது, நம்முடைய ஒவ்வொரு பருவத்திற்கேற்ற உயரும் போது அதற்கு தகுந்த கருத்துக்களை தருகின்ற ஒரு ஆழமான கருத்துள்ள ஒரே நூல் திருக்குறள் தான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே திருக்குறளை நாம் படித்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக நாம் அதன் மூலமாக நல்ல அறிவை பெற முடியும். நாம் மற்றவர்களுக்கும் நாம் அறிவுரைகளை வழங்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, ஒரே ஒரு உதாரணம். ஒரு புலியானது ஒரு மனிதனை விரட்டுகின்றது. அவன் ஓடுகின்றான். ஓடி பயந்து மரத்திலே ஏறுகின்றான். மரத்திலே ஏறுகின்ற பொழுது அங்கே ஒரு கரடி இருக்கின்றது. அந்த கரடியிடம் அப்பொழுது இந்த புலி கேட்கின்றது, இந்த மனிதனை நீ கீழே தள்ளிவிடு, நாம் இருவரும் அவனை கொன்று பங்கிட்டு சாப்பிடலாம் என்று கூறுகின்றது புலி. ஆனால் கரடி கேட்கவில்லை. நான் அதை செய்ய மாட்டேன், அவனை காப்பாற்றுவேன் என்று சொல்கின்றது. உடனே மனிதன் மேலே கரடியை கீழே மனிதன் மேலே ஏறி நின்றவனிடம் அந்த புலி கேட்டதாம், நீ அந்த கரடியை தள்ளிவிடு, அப்பொழுது நான் அதை சாப்பிட்டு விடுகிறேன், நீ என்ன செய்யலாம், காப்பாற்றப்படலாம் என்ற பொழுது மனிதன் என்ன செய்தானா, உடனே கரடியை தள்ளுவதற்கு உடனே விரைந்து மேல் கிளையிலிருந்து தாவி வந்திருக்கின்றான். கரடி பாய்ந்து அதற்கு மேலே சென்று விட்டதாம். திரும்பவும் கேட்டதாம், மனிதன் உன்னை தள்ளுவதற்கு தயாரானான், ஆனால் நான் திரும்பவும் நீ அவனை தள்ளிவிடு, நாம் இருவரும் பங்கிட்டு சாப்பிடலாம் என்று சொன்ன பொழுது கரடி சொன்னதாம், நான் எனக்கு அது வேலை இல்லை, எனக்கு அவனை காப்பாற்றுவது, அவன் என்ன செய்தாலும் நான் அவனுக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என்றதாம். அதுபோல அதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என்று அழகாக நமக்கு தீமை செய்தவருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் என்று நமது திருவள்ளுவர் அழகாக கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த அருள்ஜோதி இந்த ஆசிரமத்தினுடைய பணிகள் இன்னும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி, இதிலே அவங்களுக்கு இறுதி வார்த்தையாக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள், வலியோடு போராடி வெற்றி பெற்றவள் தாய், மண்ணோடு போராடி வெற்றி பெற்ற விதையே மரம், இருளோடு போராடி வெற்றி பெற்ற புழுவே வண்ணத்து பூச்சி. அதைப்போல் சிறுவர்கள் வாழ்க்கை பயணத்தில் இப்புத்தகத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை ஒளிபெற வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த ஆசிரமத்தினுடைய அனைத்து பணிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடைசியாக திரு ஊத்துமலை ஜமீன் இளையராஜா அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இங்கே மனுஜோதி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீமத் நாராயண ஸ்ரீ ரகரி கிருஷ்ணாவின் தேசிய அளவிலே ஆன்மீக நூல் வெளியீட்டு விழாவில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இங்கே புத்தக மதிப்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அகில இந்திய வானொலியின் முன்னாள் துணை இயக்குனர் மதிப்பிற்குரிய மகா சோமாஸ் கந்தமூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து மனுஜோதி ஆசிரமத்தை மிக சிறப்பாக நிர்வகித்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பிமார் உபாசா அவர்களே, லியோ அவர்களே, அவர்களுக்கு துணையாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரமத்தைச் சேர்ந்த அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் இந்த மனுஜோதி ஆசிரமத்திற்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. 1963ஆம் ஆண்டு திரு ஸ்ரீமத் நாராயண ஸ்ரீ ரகரி கிருஷ்ணா அவர்களால்
இந்த ஆசிரமம் ஓடை மரிச்சான் என்ற ஊரிலே ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்கு பின்னால் அவர்கள் புதல்வர் மதிப்பிற்குரிய தேவாசி லாரி அவர்களாலும் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மனைவி திருமதி தேவாசி லாரி அவர்களின் வழிகாட்டுதலின்படி பால் உப்பாஸ் லாரி அவர்களும் லியோ லாரி அவர்களும் இந்த ஆசிரமத்தை மிக திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆசிரமம் இயங்கவில்லை, உலகமெங்கும் மேலை நாடுகளிலும் இந்திய அளவிலே எல்லா மாநிலங்களும் அவர்களுக்கு ஆசிரம கிளைகள் உண்டு. ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பான முறையில் ஒரு வார காலமாக அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையை நடத்துவார்கள். அது ஒரு ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கின்ற வகையில் அந்த மாநாடு அமைந்திருக்கும். அவர்கள் இன்று வரை அவர்கள் மிக ஒற்றுமையாக அண்ணனும் தம்பியும் இணைந்து இந்த ஆசிரமத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது ஒரு சிறந்த ஒரு விஷயமாகும். மேலும் இந்த இன்று இங்கே நடைபெறுகின்ற இந்த திருக்குறள் விழாவானது மாணவர்களுக்காக இது அவர்களுடைய கைகளிலே போய் சேர வேண்டும் என்று 2007 தேவாசி லாரி அவர்களால் இதற்கு விதையூன்றப்பட்டு இன்று புத்தகமாக வெளிவந்து மிகச் சிறப்பாக இதை ஒரு விழா எடுத்து இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே அவர்கள் கூறியிருப்பது போல வேதங்களுக்கு 2 நிலைகள் உள்ளது. ஒன்று இலக்கிய நிலை, மற்றொன்று ஆன்மீக நிலை. இந்த ஆன்மீக நிலையிலே இந்த புத்தகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு பொருள் எழுதி இலகுவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். வள்ளுவருக்கு ஒரே குறிக்கோள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஐயா லகரி கிருஷ்ணா அவர்களின் குறிக்கோளும் அவைதான், ஒன் காட் ஒன் நேஷன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆகையினால் இந்த புத்தகத்தை அவர்களுடைய கோட்பாட்டிலே, ஐயா லகரி கிருஷ்ணா அவர்களின் கோட்பாட்டிலே இதை விளக்க உரை தந்து இதை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த திருக்குறள் மொத்த எழுத்துக்கள் 42,194 எழுத்துக்களை கொண்ட இந்த திருக்குறள் 1812ஆம் ஆண்டு ஊலைச்சோடையிலிருந்து அச்சுப்பிரதையாக வெளியிடப்பட்டது. இந்த 133 அதிகாரம் கொண்ட திருக்குறளில் குறிப்பறிதல் மட்டுமே 2 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வீரமாமுனிவர் என்ற பெஸ்கி அவர்களால் பிற மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இந்த திருக்குறளிலே எழுதப்படாத ஒரு உயிரெழுத்து என்றால் ஔ. அந்த ஒரு எழுத்து மட்டும் திருக்குறளிலே உபயோகப்படுத்தப்படவில்லை. எனவே இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்குறளை மிக அருமையான முறையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு
மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு திருக்குறளை பற்றி மிகச் சிறப்பாக கூறுவதென்றால், திருக்குறளை தொட்டால் கைமணக்கும், படித்தால் கண்மணக்கும், கேட்டால் வாய் மணக்கும், செவி மணக்கும், சொன்னால் வாய் மணக்கும், எண்ணினால் இதயம் மணக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி, குறிப்பாக உப்பாஸ் அவர்களுக்கும் லியோ அவர்களுக்கும் எனது நன்றிதனை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விருந்தினர்களுக்கு கௌரவிப்பது முதலாவதாக திரு எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நமது மனஜோதி ஆசிரமத்தின் நிர்வாகி பால் உபாஸ் என் லாரி அவர்களை மேடைக்கு வந்து அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு மகா சோமா ஸ்கந்தமூர்த்தி அவர்களுக்கு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக நம்முடைய நிர்வாகி பால் உப்பாஸ் என் லாரி அவர்கள் மறுபடியுமாக கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு போ சிவபத்மநாபன் அவர்களுக்கு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக நிர்வாகிகள் பால் உபாஸ் என் லாரி மற்றும் லியோபால் சி லாரி இருவரும் சேர்ந்து அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு மு ராமநாதன் அவர்களுக்கு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக திரு லியோபால் சி லாரி அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக MJF லயன் டாக்டர் KP ஜான் சுபாஷ் அவர்களுக்கு திரு லியோபால் மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக லியோபால் சி லாரி அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு ஊத்துமலை ஜமீன் இளையராஜா அவர்களுக்கு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக இந்திரன் ரோஜர் அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு மா சூரசங்கரவேல் அவர்களுக்கு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக இந்திரன் ரோஜர் அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் அருணாச்சலம் அவர்களுக்கு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக திரு நிர்மல்குமார் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு இளங்கோ DSP சென்னை அவர்களுக்கு திரு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக கர்ணன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக லயன் டி சுயம்பு ராஜன் அவர்களுக்கு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக திரு நிர்மல்குமார் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
அடுத்தபடியாக திரு GBM குமார் அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக இந்திரன் ரோஜர் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு மு சுப்பிரமணியம் வருமான வரி GST பயிற்சியாளர் திருநெல்வேலி அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக சாலோம் அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர். அடுத்தபடியாக திரு செங்கு விஜய் அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக நவீன்குமார் அவர்கள் கௌரவிப்பார். அடுத்தபடியாக கவிஞர் பே. ராஜேந்திரன் தலைவர் பொதிகை தமிழ் சங்கம் திருநெல்வேலி அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக எல்சன் அவர்கள் கௌரவிப்பார். அடுத்தபடியாக திருமதி R. கிருஷ்ணவேணி மேலாளர் பாலகன் சரஸ்வதி கலைக்கல்லூரி முக்குடல் அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக ஆஷா திருநெல்வேலி அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திருமதி கமலா கரஸ்பாண்டன்ட் நியூ லைஃப் ஸ்கூல் பாப்பாக்குடி அவர்களுக்கு திருமதி ஷீலா 7000 பண்ணை அவர்களை மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் சொக்கநாதன் வாசன் கண் மருத்துவமனை திருநெல்வேலி அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக டால்டன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு PRA பொட்டுசாமி நாடார் முக்குடல் அவர்களுக்கு ஜெய கிருஷ்ணன் 7000 பண்ணை மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக அவர் கௌரவிப்பார். அடுத்தபடியாக திரு கணேஷ்குமார் பத்திரிகையாளர் பாவூர் சத்திரம் அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக வினோத் பாபு அவர்கள் கௌரவிப்பார். திரு ஹரி வழக்கறிஞர் திருநெல்வேலி அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக பங்காராஜ் அவர்கள் கௌரவிப்பார். அடுத்தபடியாக திரு வேங்கடப்பன் பிரின்சிபல் சித்தா மெடிக்கல் காலேஜ் மற்றும் திருமதி மல்லிகா வேங்கடப்பன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக நவீன்குமார் திருமதி நவீன்குமார் அவர்கள் கௌரவிப்பார்கள். திரு டாக்டர் வேங்கடப்பன் அவர்களுக்கு வினோத்குமார் அவர்கள் கௌரவிப்பார். திரு மோகன்லால் ஆலங்குளம் பிரசிடென்ட் அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக ஜெயகிருஷ்ணன் அவர்கள் கௌரவிப்பார். அடுத்தபடியாக திரு அன்பழகன் அவர்களுக்கு மனுஜோதி ஆசிரமத்தின் சார்பாக திரு எல்சன் அவர்கள் கௌரவிப்பார். ஒரு குழு போட்டோ எடுக்கப்பட போகிறது. அதனால் மேடையில் இருக்கும் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
நிகழ்ச்சியின் இறுதியாக இதன் நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றியுரை வழங்குமாறு மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாக திரு கர்ணன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாய நமக. இந்த தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். முதலாவதாக புத்தகத்தை வெளியிட்ட உயர் திரு சிவபத்மநாதன் MA BL அவர்களுக்கு ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக மகா சோமஸ்கந்தமூர்த்தி அவர்களை மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர் திரு மீனாட்சி சுந்தரம் BSBL அவர்களை வருகை தந்ததற்காக மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர் திரு ராமநாதன் மூத்த வழக்கறிஞர் திருநெல்வேலி அவர்களை வந்தமைக்காக ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். KP ஜான் சுபாஷ் அவர்கள் இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வந்ததற்காக மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊத்துமலை ஜபின் ராஜா அவர்களை இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தன்மைக்காக மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சூரசங்கரவேல் BABL அவர்களை இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த தந்தமைக்காக மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு சுயம்ராஜன் அவர்களை இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தந்தமைக்காக மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். GPM குமார் அவர்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக முக்குடையிலிருந்து வந்திருக்கும் பொன்னர்ஸ் அவர்களுக்கு மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்னர்ஸ் அவர்களை பற்றி பேசுகின்றால் இந்த விழாவிற்கு மிகவும் உதவி செய்துள்ளார். அவருக்கு 2 மடங்காக அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர் திரு இளங்கோ DSP சென்னையிலிருந்து வந்திருக்கின்றார். அவர்களுக்கு மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் அநேக பெரியவர்களும் சிறியவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பெயர்களை சொல்லி நன்றியினை தெரிவிக்கும் என்றால் அதற்கு சமயம் இல்லை. வந்த எல்லா பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் மனுஜோதியின் ஆசிரமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உரை வழங்கிய திரு கர்ணன் அவர்களுக்கு நன்றி. இன்று ஒரு புதிய மைல்கல் ஏற்பட்டுள்ளது. இவ்விழாவை சிறப்பித்து இந்த படைப்பின் முயற்சியை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த குரலோசையின் போது நாம் சந்திப்போம். அதுவரை இந்த ஓசை அன்றாட வாழ்க்கையில் நாம் பிரதிபலித்துக் கொண்டிருப்போம். இத்துடன் இந்த விழா இனிதே நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாய. जगदीसा राजा लहरी कृष्णा
பாடிடும் நாளும் எவ்வேளையும் உள்ளம் மகிழுதே. கருநில வண்ணனே எந்தன் மணவாளனே, நானும் உம்மோடு இன்று ஒன்றாக கலந்துட்டேனே. சர்வேசா ஜெகதீசா ராஜா லஹரி கிருஷ்ணா. சர்வேசா ஜெகதீசா ராஜா லஹரி கிருஷ்ணா. சர்வலோகம் தன்னை ஆளுகின்ற மன்னவனே, சர்வம் நீர்தாமே லஹரி கிருஷ்ணா. சர்வலோகம் தன்னை ஆளுகின்ற மன்னவனே, சர்வம் நீர்தாமே லஹரி கிருஷ்ணா. சர்வேசா ஜெகதீசா ராஜா லஹரி கிருஷ்ணா. சர்வேசா ஜெகதீசா ராஜா லஹரி கிருஷ்ணா. உல்லாசமாலையில் தவழ்ந்திடும் வேளையில் அன்பால் அணைத்திட்டி